வீட்டில் சாதம் நிறைய மீந்து போச்சுன்னா இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ். எனக்கு மதியம் வடித்த சாதம் மீதி இருந்தது. அதில் நான் 1 கப் ரைஸ் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமாக ஒரு பாதி பேக்கெட் ஈனோ சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஆப்ப சோடா இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ஈனோ சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அது ஆக்டிவேட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈனோ சேர்க்குறப்ப ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ளஃபியாக வரும். அதனால் ஈனோ சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஆப்ப சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ். இது திடீர்னு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நம்மக்கிட்ட மதியம் வடித்த சாதம் இருந்ததுன்னா டக்குன்னு கடலை மாவு சேர்த்து ரொம்ப ஈஸியாக அதை ஒரு 5 மினிட்ஸில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஆல்ரெடி சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைங்களா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 1 கப் கடலை மாவு மெஷர்மெண்ட்டு சரியாக இருந்தது. அதனால் எனக்கு நல்லாவே வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு எண்ணெயில் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து போட்டுக்கோங்க. மாவு அரைக்கும் போதே மிளகு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மறந்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த பக்கோடெல்லாம் உடனே திருப்பி விடாமல் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஜென்டிலாக கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பக்கோடா வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக அழகாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாவே இருக்கும். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. வெளிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் இது. இது நீங்கள் சட்னி கூடயோ இல்லை சாஸ் கூடயோ சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.